أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே யார் இவர் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திலும் சுமார் 400 கோடிக்கும் அதிகமான மக்களால் பிரபல்யமாக பேசப்படுகின்றவர். சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்கள் உயிரை விட மேலாக இவரை மதிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இவரை நினைக்கிறார்கள். தங்களுடைய வணக்க வழிபாடுகள், திருமணம், பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து வழிமுறைகளை இவர் காட்டித்தந்த வழியிலே அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் பல கோடிக்கணக்கான முறை இவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இவருக்காக அந்த அல்லாஹ்விடத்திலே கோடான கோடி முறை பிரார்த்தனையும் செய்து வருகிறார்கள். அவர்தான் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை பற்றி எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிந்திருக்கும் பொழுது இதை பற்றி விளக்குவதற்காக யார் இவர் என்று தலைப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், இந்த மார்க்கத்தை சரிவர விளங்காத முஸ்லிம்களிடத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தவறான பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கைகளும் போய் குடிகொண்டு இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், முதல் அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர்தான். அவர் ஒரு மனிதர்தான். இதான் அடிப்படை. இந்த அடிப்படையை தாண்டி முஸ்லிம்களில் ஒரு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதி அரேபிய தேசத்தில் மக்கா என்கின்ற ஊரில் அப்துல்லா ஆமினா தம்பதியருக்கு பிறந்தவர். தனது 40வது வயதிலே தூதுத்துவ பொறுப்பை பெற்றவர். 53வது வயது வரை மக்காவில் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைத்தவர், ஆன்மீக தலைவர். பிறகு மக்காவில் இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து அகதியாக்கப்பட்டு தலைமறைவாகி வேறு வழியின்றி மதினாவுக்கு வந்து அடைந்தவர்கள். அந்த மதினாவிலே 10 ஆண்டுகள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் வாழ்ந்தவர். 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இதுதான் நம்பிக்கை. ஆனால் அந்த 63வது வயதில் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற உண்மைக்கு புறம்பாக நபிகளார் உயிரோடு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல, ஆண்டாண்டுகள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆயுள் முழுக்க உயிரோடு இருப்பார்கள், எந்த அளவிற்கு உலகம் அழியும் நாள் வரை என்றென்றும் உயிரோடு இருப்பார்கள் என்று முஸ்லிம்களில் ஒரு சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கொண்டிருப்பதனுடைய விளைவாக பிற மத அன்பர்களிடத்தில் எப்படி போய் சென்றடைந்திருக்கிறது என்றால், கிறித்தவர்கள் கர்த்தாவை வணங்கு என்று கடவுள் கொள்கையை சொன்னார்கள். பிறகு இயேசுநாதரையும் கடவுளாக்கினார்கள். முஸ்லிம்களில் சிலர் அல்லாஹ்வை கடவுள் என்றார்கள். அதை எடுத்துச் சொன்ன நபிகள் நாயகத்தை கடவுளாக்கி விட்டார்கள் என்ற நம்பிக்கையும் இந்த முஸ்லிம்களில் சிலருடைய தவறான சிந்தனையால் ஏற்பட்டு இருக்கிறது. இதில் ஒரு தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதர்தான். இதை அன்றாடம் மக்கள் மன்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுவும் அதை தெளிவுபடுத்த சொல்லி இருக்கின்றான்.
குல் நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்று சொல்லுங்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லுஹர் தொழ வைக்கின்றார்கள். லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்து. அதில் 2 ரக்காத்துகளை தொழுது முடித்து விட்டு சலாம் கொடுத்து விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் தொழுகை முடிந்து விட்டது என்று பேசிக்கிட்டு போகிறாங்க. இது நாள் வரைக்கும் 4 தொழுதோம், இன்னைக்கு 2 ஆயிடுச்சு போல இருக்கு, இனிமேல் லுஹர் 2 தான். ஏன்னா ரசூல்லா என்ன செய்தாலும் அது சட்டம், அப்படி புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நபித்தோழர்களில் துல் யதைன் என்கின்ற ஒரு நபித்தோழர் நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டுச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்ததை தெளிவில்லை, மறந்த மாதிரி தெளிவு ரசூலாக்கு இல்லையே, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த நபித்தோழருக்கு புரிஞ்சிருச்சு, தொழுகை 4 ரக்காத்தான், சுருக்கப்படலை. ஆனால் 2 தொழுதுட்டு 4 தொழுதுதாக நபிகள் நாயகம் விளங்கிட்டாங்க, மறந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், இல்லை நீங்கள் மறந்துட்டீங்கன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, சதக்க துல் யதைன், இந்த துல் யதைன் உண்மையைத்தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரசூல்லா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் தான் 4 2 புரிஞ்சுக்கிட்டாரோன்னு நினச்சிட்டாங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தான் மறந்துட்டீங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதமுள்ள 2 ரக்காத்தையும் தொலை வைத்து விட்டு மக்களிடத்தில் சொன்னார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். அன்சாக்கமா தன்சவுன், நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல இறைவன் நியமித்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற எல்லா மனிதர்களுக்குமான மிக முக்கியமான வேறுபாடு, இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வரும், வஹி வரும், மற்றவர்களுக்கு வராது. இதை தாண்டி வேறு எந்த வேறுபாடு இருக்கிறதா? மனிதத்தன்மையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்பாற்பட்டவர்களா? கிடையாது. இதை ஏன் இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இதே காயல்பட்டினத்தில் இதே கருத்தை, இதே செய்தியை, இதே ஆயத்துகளின்படி, ஹதீஸுகளின்படி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட பொழுது பெரும் கலவரங்களே வெடித்தது. என்னடா இது, நபிகள் நாயகத்தை மனிதர் என்று சொல்லிவிட்டார்கள், வேற மலக்குனா சொல்றது, தூதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர் தானே, அவர்கள் மறக்கவில்லையா? அவர்களுக்கு பசிக்கவில்லையா? அவர்களுக்கு தாகிக்கவில்லையா? அவர்கள் கவலை கொள்ளவில்லையா? போர்க்களங்களில் காயப்படவில்லையா? அவர்கள் நோய்வாய்ப்படவில்லையா? அவர்கள் இறந்து போகவில்லையா என்று ஏராளமான சான்றுகளை அடுக்கி அவர் ஒரு தூதர், மனிதர் என்ற உண்மையை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்க வேண்டிய நெருக்கடியில் இருந்தோம். இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் நபிகள் நாயகத்தை கடவுள் மாதிரி நினைக்கிறாங்கன்னு, அன்னைக்கு அதிகமானவர் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சுபஹான மௌலிது என்று ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டதென்றால் நபிகள் நாயகத்திற்கு பாட்டு பாடுவார்கள், பஜனை ஓதுவார்கள், பூஜிப்பார்கள். எப்படி? நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிறாங்க, வருஷா வருஷம் ரபியுல் அவ்வல் மாதம் அந்த உயிரோடு இருக்கிற தூதருக்கு பாட்டு பாடணும், பிறந்தநாள் கொண்டாடணும். எப்படி? யா மன்த மாதா வஜ்தரம், குற்றம் புரிந்தவனே, பாவம் இழைத்தவனே, தூப், மன்னிப்பு கேளு, வாத்தரிஃப், உன்னுடைய குற்றத்தை அறிந்துகொள், புரிந்துகொள், வர்ஜுல் கரம், அந்த சங்கையை, கண்ணியத்தை வந்து எதிர்பார்த்து வா. யார்கிட்ட? நபிகள் நாயகத்திட்ட வா. கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்திட்ட கேளு என்று பாடல்களை கற்றுக் கொடுத்து மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பவர் நபிகள் நாயகம் என்று சொல்லி இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய தகுதியை, இறைவனுடைய அந்தஸ்தை நபிகள் நாயகத்துக்கு போட்டு அவர்களை கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு பதிலாக முகமதியர்கள்னு சொல்வார்கள். முகமதை கடவுளாக பின்பற்றுபவர்கள்னு பேரை வாங்கிட்டாங்க. அந்த இடத்தில் ஒரு தெளிவு வேண்டும். இங்கே இந்த தூதர் மனிதராக வாழ்ந்தார்கள், புனிதராக வாழ்ந்தார்கள், ஆனால் மலக்கு கிடையாது. அவர் இறைவனுடைய தன்மைக்கு உட்பட்டவர் கிடையாது, அவர் மனிதத்தன்மைக்கு உட்பட்டவர்
என்ற உண்மையை அனைவரும் ஏற்று மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இன்னொரு பார்வை இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அறிஞர்கள் என்று, ஆலிம்கள் என்று வலம் வருபவர்கள் தங்களுக்கு ஒரு அடையாளங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஜிப்பா போடுவது, தலைப்பாகை கட்டுவது, தொப்பி அணிவது, இதை அணிந்து வருகின்ற பொழுது என்ன காட்சியை கொண்டு செல்கிறார்கள்? நபிகள் நாயகத்தின் ட்ரெஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரசூல்லா கனவுல வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ரசூல்லா கனவுல வரமாட்டாங்க. சஹாபாக்கள் காலத்தில் கனவுல வந்தார்கள், ஆனால் நினைவிலும் பார்த்து விடுவார்கள் சஹாபாக்கள். ஆனால் இன்னைக்கு ரசூல்லா கனவுல வந்தாங்க. எப்படி? நல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஒரு ஜிப்பா போட்டு தலப்பா கட்டிட்டு வந்தாங்கண்டு. பக்கத்து பள்ளிவாசல் மோதினார கனவுல கண்டுட்டு ரசூல்லான்னு பேர் வச்ச கதையெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? எந்த அளவுக்குன்னு கேட்டால், கர்நாடகாவில் ஒரு ஹனஃபி மஸ்லக், இங்கே ஷாஃபி, அங்கே ஹனஃபி மதுகவை சார்ந்த ஆலிம் சாக்கள்கிட்ட ஒரே சர்ச்சை. ஏன் ஹஸ்ரத், நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த மெஹர்பானி கிடைக்கல, கிருபை கிடைக்கல, எனக்கெல்லாம் ரசூலா கனவுலே வரல, உங்களுக்கு ஒரு 4 வாட்டி வந்திருக்காங்க. என்ன 4 வாட்டி எங்கே வந்துட்டு போயிடுவாங்க? இவரை கூட்டிகிட்டு போய் டீ சாப்பிட்டு வந்திருக்காங்களா? அடிச்சு விட்றது தானே, காசா படமா? நீங்கள் பேர்பட்ட ஆள், உங்கள் கனவுலையெல்லாம் வராங்க. வேணா உன் கனவுல வரைக்கும் நான் துவா செய்கிறேன், துவா செய்யுங்க ஆலிம்சா. இப்படியே பரவும். நீங்கள் வேணால் பாருங்களேன், பெரிய பெரிய இஜ்திமாக்கள் நடக்கும் பொழுது அப்படியே கடைசியில் ஒரு வார்த்தை போடுவாங்க, அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் கனவிலும் நினைவிலும் வருவதற்கு நினைவில் இப்படி பக்கத்து சேரில் உட்கார்ற மாதிரி அடிச்சு விடுறது தானே. இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சமாதி வழிபாடு என்ற ஒரு பரேலி சித்தாந்தம், சிந்தனை எப்படி கொண்டு வந்து விட்டது? ஹஜ்ரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் கொண்டு வந்தாங்க. அது என்ன? ஹலரத்து ஆஜரா இருக்கிறாங்க, அவங்க இன்னையும் மௌத்தாகலை, உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுற மாதிரி கேளு என்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு ஒரு ஆடையை போட்டு விட்டார்கள். அதுலேயும் குறிப்பாக பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு காட்டி விட்டாங்க. பச்சை நிறம் எந்த அளவிற்கு? ஊருக்குள்ள 2 பேர் பக்கீர் சாக்கள் சுற்றுவார்கள். அவர்கள் தரிகாவின் பெயரால் எப்படி வருவார்கள்? இறைவனை முழுமையாக அறிந்து விட்டேன். என்னப்பா செய்வார்? நகம் வெட்ட மாட்டார், பல்லு விளக்க மாட்டார், தாடி அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், தலைமுடி அது சுருக்கு சுருக்குன்னு சுருட்டு முடி மாதிரி அப்படியே என்ன செய்யும்? ஜட ஜடையா போய்கிட்டு இருக்கும். கயிறு மாதிரி இருக்கும், பிடிச்சி இழுத்தம்னு சொன்னால் மேலேருந்து விழுந்தாலும் பிடிச்சிடலாம் போல. சமீபத்தில் ஒருத்தன் நின்னா பாருங்க பால்கனியில். பால்கனினாலே பதட்டமாக இருக்குது பல பேருக்கு. ஒரு ஆள் பால்கனியில் நின்றுருக்கான். திடீர்னு மயக்கத்தில் விழுந்துட்டார். பக்கத்தில் ஒரு ஆள் காலை பிடிச்சிட்டார். இந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் தலை முடியை பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு முடியும் ஜடையாக இருக்கும். நகம் வெட்ட மாட்டேன், அவ்வளோ அழுக்கு மண்டை கிடக்கும். தெருவில் அப்படியே நடந்து போவாங்க. இது பிற மதத்தவர்களுக்கு என்னன்னா, ஓ இப்படி தான் நபிகள் நாயகம் வாழ்ந்திருப்பாங்க போல, இப்படி ஒரு நிலை. இவனுங்க தொழுவே மாட்டாங்க, மக்களை ஏமாற்றி கொண்டு அங்கங்கே இருந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு தோற்றம், ஒரு ஆன்மீக தலைவர் என்றால் இப்படி தான் இருக்கணும் போல, ஒரு நபிகள் நாயகம் என்ற இறை தூதர் இப்படி தான் இவங்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க போல என்கிற எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையின் பிறப்பிடத்தை போல, தூய்மை இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம், அது பாதி என்று சொன்னது மட்டுமல்ல, எல்லா தருணங்களிலும் தூய்மையை போதித்தவர்கள். ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் பல் துலக்குவதை வலியுறுத்தியவர்கள். பல் துலக்குவது அது இறைவனின் திருப்தியை பெற்றுத்தரும் என்று சொன்னவர்கள். ஒழு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள். நகங்களை வெட்டுவது, அக்குள் முடிகளை அகற்றுவது, மீசையை கத்தரிப்பது என்று தூய்மையை போதித்தவர்கள். காலையில் எழுந்த உடனேயே, அவன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த உடனேயே கைகளை கொண்டு போய் பாத்திரத்தில் போடக்கூடாது என்று சொன்னவர்கள். எத்தனையோ தூய்மைகளை கற்றுக் கொடுத்த தூதர். படுக்கை விருப்பிகள் அதை எடுத்து உதறிவிட்டு சரி செய்துவிட்டு படுக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் துப்புரவு தூய்மையையும் கற்றுக் கொடுத்த தூதர். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூய்மையின் பிறப்பிடமாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு சிலர் பச்சை ஆடைகளை போட்டு குளிக்காதவர்களாக மக்கள்கிட்ட வலம் வந்து இதுதான் முஸ்லிம்களின் முன்னோடி என்று தவறான ஒரு செயலை காட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் பள்ளிவாசலோடு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக 40 நாள், 1 மாதம், 4 மாதம் ஆங்காங்கே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவார்கள் தப்லீக்.
இவங்க என்ன காட்சியை உண்டாக்கிட்டாங்க, இதான் ரசூலுல்லாவுடைய ஸ்டைல், இப்படி தான் ரசூலுல்லா வாழ்ந்து காட்டினாங்க. இதெல்லாம் முஸ்லீம்கள்ட்டையும் ஒரு தோற்றம், பிற மதத்தவர்கள்ட்டையும் தோற்றம். கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவியை பார்க்கணுமே, பிள்ளைங்களை பார்க்கணுமே, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமலா போயிடுவான் அப்படின்னு இவங்க பள்ளி வாசலுக்கு போயிடுவாங்க. சம்பாரித்து கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வியை போதிக்கிறது இல்லை, அவர்களை நல்லபடியாக உருவாக்குவதற்கு முனைப்பு காட்டுவதில்லை, எந்த விதமான பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த தப்லீகினுடைய தாக்கம் இருக்கிற காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவாங்க தப்லீக் மக்கள். எங்கள் ஊரில் ஒரு இஜ்திமா நடந்துச்சு, 2000 பேர் கல்யாணம் நடந்துச்சு, நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படிம்பாங்க. வரதட்சணையெல்லாம் அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தப்லீக் நிக்காகன்னு அப்படி தான் நடக்கும். எனக்குங்க 2000 ஒரு இஜ்திமா திருச்சியில் நடந்துச்சு, அங்கே தான் ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி நம்பி கட்டி கொடுத்தாங்கன்னு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரதட்சணை வாங்க மாட்டாங்கன்னு. ஆனால் அது ஒன்று நம்பி தான் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் பல உண்மையை தெரிஞ்சது, இவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பளம் வாங்க மாட்டாங்க, என்ன படித்து முன்னேற மாட்டாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. இந்த மாட்டாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி பொறுப்பற்றவர்களாக பயணத்தை தொடங்கி விட்டார்கள், மார்க்கத்தை சுருக்கி விட்டார்கள். தொழுகை இஸ்லாம்னா என்ன, 5 வேளை தொழுகை, ரமலானில் நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இதோடு முடிஞ்சிருச்சு. சமுதாய பணி அப்படின்னா அது அரசியல்வாதி பார்த்துக்கிறது, நம்ம ஏன் பார்க்கணும்? ரத்த தானம், நம்ம ரத்தத்தை வெளியே எடுக்கிறதா, இன்னும் அநியாயமாக இருக்குது. கண் தானம், ரத்தத்தை எடுக்கக்கூடாது, கண்ணை வேற கிண்டி எடுத்துகிட்டு போயிருவீங்களா? கிட்னி தானம், அம்மாடி ஆளை விடுங்கடா. இதெல்லாம் இவர்கள் ரொம்ப தள்ளி நிற்பார்கள். போராட்டமா இப்போ என்ன நடக்குது, சினிமா படமாக நடக்குது, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. போராட்டங்கிறாங்க, உள்ளே வச்சுருவாங்க போல தெரியுதுன்ட்டு அவர்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு தன்னை காட்டிக் கொண்டிருப்பார்கள். எதுலேயுமே களம் காண மாட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்களா? எந்த அளவு இருக்குன்னு கேட்டால், சுத்தமல்லி இங்கே திருநெல்வேலியில் சுத்தமல்லியில் பெரிய ஒரு இஜ்திமா, மேல் விசாரத்தில் ஒன்று நடக்கும், தமிழகத்தில் மேல் விசாரத்தில் நடக்கும், சுத்தமல்லியில் ஒன்று நடந்துச்சு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், சமுதாய கோரிக்கை அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அவங்க வேலை என்னன்னா தொழுகிறது, துவா கேட்கறது, களையிறது, பிறகு கூடுறது, இதுதான் அவங்க வேலை. அப்போ இந்த வேலையை செய்யும் பொழுது உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. 93 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு. அப்போ நாடே ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. 93 முஸ்லீம் சமுதாயம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பெரும் திடலில் கூடுறாங்களே, எதை பற்றி பேச போகிறாங்கன்னு அவன் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டான். இவங்கனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன, இவங்க வானத்துக்கு மேலே உள்ளதை பேசுவாங்க, பூமிக்கு கீழே உள்ளதை பேசுவாங்க, நடுவில் உள்ளதை பற்றி எதையுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுத்தமான மக்களாக இருந்தாங்க சுத்தமல்லியில். ஏன் இதை சொல்கிறேன்னா, இவர்கள் மார்க்கத்தை ஒரு குறுகிய வட்டமாக அமைத்து கொண்டார்கள். கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைக்கு அதுதான் உலகம், வெளி உலகமே தெரியாது. அப்படி இருந்து கொண்டார்கள். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவுதான் மார்க்கத்தை காட்டி கொடுத்தார்கள் என்று ஒரு குறுகிய வட்டத்தை போட்டார்கள். அது தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவர், அது மட்டுமல்ல ஆட்சி தலைவர். இந்த உலகத்தில் மனிதகுலம் சந்திக்கிற எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட தீர்வு இருக்கும். அவர் உலகத்தின் தூதர். எல்லா பிரச்சனையும் இருக்கும். தீண்டாமை கொடுமையா, நபிகளாட்ட தீர்வு இருக்கும். அதை ஒழிப்பதற்கான வழி இருக்கும். நிறவெறி தாண்டவமாடுதா, அதை ஒழிப்பதற்கான வழிமுறை இருக்கும். மொழிவெறி இருக்குதா, அதை ஒழிப்பதற்கான வழிமுறை இருக்கும். ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ் இருக்குதா, அதை ஒழிப்பதற்கான வழிமுறை இருக்கும். திருமண முறைகளா, அதை காட்டி தந்தார்கள் ரசூலுல்லாஹ். விவாகரத்து முறைகளா, அதை காட்டி கொடுத்தார்கள். வாரிசு உரிமை சட்டங்களா, அதை காட்டி கொடுத்தார்கள். சமுதாயத்தில் ஏற்படுகிற இழப்புகளை எப்படி எதிர்கொள்வது, இழந்த உரிமைகளை எப்படி மீட்பது, நீ ஒரு தேசத்தில் இருக்கிறாய், அந்த தேசம் இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றுகிற நாடாக இருந்தால் நீ எப்படி வாழ வேண்டும், ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க.
நீ ஒரு நாட்டில் வாழ்கிறாய், அங்கே குற்றவியல் சட்டம் அமுலுக்கு இல்லை, வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வேற கொள்கையை சேர்ந்தவர்கள், வேற மதத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நீ அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அப்பொழுது உனக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை எப்படி தட்டி கேட்க வேண்டும்? நபிகள் நாயகம் காட்டி கொடுத்தார்கள். அங்கே அவர்களோடு இணைந்து எப்படி உன் வாழ்க்கையை அமைக்க வேண்டும், எதில் நீ ஒத்துப்போக வேண்டும், எதில் நீ எதிர்த்து நிற்க வேண்டும் காட்டி கொடுத்தார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே ஒரு தீர்வு இருக்கும். அனைத்திலும் ஒரு அரசாங்கம் என்று வந்தால் அரசாங்கத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்துவது எப்படி? நபிகள் நாயகத்திடம் வழிகாட்டுதல் இருக்கும். வட்டியை அடிப்படையாக கொண்டு உலகமே இன்றைக்கு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறது, அது தவறு. வட்டியை ஒழித்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை அமைத்து கொடுத்தார்கள். விவசாயத்தை அழித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு மத்தியில் நபிகளாருடைய வாழ்க்கை இருக்கிறது. விவசாயிகளை வாழ வைத்து ஆட்சியை நிர்வாகத்தை உயர்த்தினார்கள். இன்னைக்கு வரி என்ற பெயரால் அந்த வரி இந்த வரி ஜிஎஸ்டி வரி என்று வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரி என்ற இடத்தில் ஜகாத் முஸ்லிம்கள் மீதான வரி, அவ்வளவுதான். ஜிஸ்யா முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான குறைந்தபட்ச ஈட்டுத்தொகை, அவ்வளவுதான். அது தேசத்தை காப்பதற்கு இராணுவத்திற்கு செலவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொகை. தேசத்தை வளர்த்தார்கள். லஞ்சம், ஊழல், மோசடி, கலப்படம் அனைத்தையும் ஒழித்தார்கள். மது, சூது போன்ற அனைத்து சமூக கொடுமைகள், தீமைகளை விட்டு மக்களை காத்தார்கள். இவ்வளவையும் செய்த தூதர் அவர்கள் இஸ்லாம் என்றால் தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்ற குறுகிய வட்டம் போட்டிருப்பார்களா? யோசிச்சு பாருங்க. 23 ஆண்டு கால வாழ்க்கை அனைத்திற்கும் தீர்வு. இன்றைக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. 13 வயது 14 வயதில் உள்ளவன் ஒரு கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுகிறான். அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா வேண்டாமா? இந்திய நாட்டில் போடப்பட்டிருக்கிற மனித சட்டம் சொல்லுகிறது கொடுக்க முடியாது. ஏன்? அவன் மைனர், ஏன் மேஜர் ஆகல, 18 வயசை தாண்டல. இங்கே செய்த பாவத்தை கணக்கில் வைக்கவில்லை, பருவத்தை கணக்கில் வைக்கிறார்கள், வயதை கணக்கில் வைக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனை வருது, எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க? அழகாக சொன்னார்கள். ஒருவன் எப்பொழுது குற்றம் பிடிக்கப்படுவான்? பருவம் அடைந்த பிறகு குற்றம் பிடிக்கப்படுவான். முடிஞ்சு போச்சு. ஒத்த வரி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சு. என்ன? அவன் 14 இருந்தான, 17 இருந்தான, 24 இருந்தான, பருவம் அடைஞ்சிருக்கிறான், கற்பழித்திருக்கிறான், மரண தண்டனை கொடு, வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதே இறுதி நாள் வரைக்கும் அனைத்திற்கும் தீர்வை தரும். ஆனால் இந்த வழிகாட்டுதல கூனி குறுகி பொத்தி பொத்தி மூடி வைத்துக் கொண்டு அதை திறக்கவில்லை, புரட்டவில்லை, சிந்திக்கவில்லை, எதை பற்றியும் யோசிக்கவில்லை. ஒரு புத்தகம் அமல்களின் சிறப்பு என்று எடுத்தார்கள், தொழுகையின் சிறப்பு என்று படித்தார்கள், சதக்காவின் சிறப்பு என்று ஓதினார்கள், அப்படியே வாழ்க்கையை சுருக்கி கொண்டார்கள். இதுதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழி என்ற குறுகிய வட்டத்தை உண்டாக்கினார்கள். அது தவறு. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அது என்ன சூழ்நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை மேன்மைப்படுத்துகிற அளவுக்கு, முன்னோடியா இருக்கிற அளவுக்கு, மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி, ஆர்வத்தை காட்டி, பிறநலம் நாடி, எல்லா சமுதாய பிரச்சனைகளில் தன்னை ஒருவனாக இணைத்து களம் கண்ட தூதரின் வழிமுறை எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே பிரதானமாக கையில் எடுத்துவிட்டு அதன் மூலம் இந்த வாழ்க்கையை, உலகத்தை அமைத்து கொண்டு மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளி அந்த மார்க்க வணக்க வழிபாடுகளை எல்லாம் மறந்து மறக்கடிக்கப்பட்டு பயணத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக மார்க்கம், இன்னொன்று மனிதர்களுக்கான நலம் நாடுதல், ரெண்டையும் இணைத்து ரசூலுல்லாஹ் செய்தார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதற்கு ஏற்ற ஒரு அடியானாக நாம் நடக்க வேண்டும். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதற்கு ஏற்ற ஒரு தலைவனாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டையும் காட்டி தந்தார்கள் ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டையும் ஏற்றவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து பார்த்தால் இதுதான் நாம் அந்த மாமனிதரை பின்பற்றியதற்கான வெளிப்பாடு. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோம் என்றால், பின்பற்றுகிறோம் என்றால், அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படியே அச்சகம் பிசகாம செயல்முறைப்படுத்த வேண்டும். அனைத்து துறைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆன்மீகத்தில் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? தொழுகையா? அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கன்னாங்க. நபிகளார் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுகணும். நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், வணக்க வழிபாடுகளை, கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் அதை நபிகளாற்றிருந்து தான் நாம் எடுத்து செயல்முறைப்படுத்த வேண்டும். இது ஆன்மீகம். ஆட்சி அதிகாரம் இந்த இடத்தில் வரும்பொழுது என்ன? நபிகளார் காட்டி தந்த முறையில் நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும்.
இதில் ஒரு யதார்த்த புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆன்மீக தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், தன்னை கடவுளாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னை குற்றத்திற்கு அப்பாற்பட்டவனாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய காலில் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், தன்னை தனித்துவத்தோடு மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், தன்னை வரம்பு மீறி புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் நபிகள் நாயகம். தன்னிடத்தில் ஒரு தவறு சுட்டி காட்டப்பட்டால் அதை பெருந்தன்மையோடு திருத்திக் கொள்வார்கள் ரசூலுல்லாஹ். தன்னை பார்த்த உடனேயே ஒருவர் எழுந்து நிற்க வேண்டாம், அதை வெறுப்பவர்கள் ரசூலுல்லாஹ். தன்னை பார்த்து யாரும் சஜிதா செய்ய வேண்டாம், சிரமணிய வேண்டாம் என்று தடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருப்பார்களே ஆனால் மக்களில் ஒருவராக ஒருவர் வந்து கேட்பார், ஐயுக்கும் முகமது, எப்ப அந்த முகமது யாரு என்று கேட்கும் அளவிற்கு மக்களில் ஒருவராக இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு ஆன்மீக தலைவர் எப்படி வந்தாங்க தெரியுமா? அப்படி ஊருக்குள்ள வராங்க. வந்த நேரத்தில் எல்லாரும் ஓடிவாங்க முகமது வந்துட்டாருன்றாங்க. நேராக போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சந்திச்சு, நல்லா இருக்கீங்களா, பயணம் எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்தான் முகமது என்று. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வெயில் உச்சி. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு ஆடை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே மேலே அப்படி நீட்டுறாங்க. அந்த நிழல்னு தடுக்கிறக்காண்டி இந்த நிழல் காட்டுறாங்க. அப்போ தான் வந்த அந்த அன்சாரிகளுக்கு புரிஞ்சுது, முன்ன பின்ன பார்க்காதவங்களுக்கு புரிஞ்சுது, இவங்க ரசூலுல்லாஹ், இவங்க அபூபக்கர். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் எந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்தாங்களே, அவங்க தான் ஆன்மீக தலைவர். ஆனால் இன்றைக்கு ஆன்மீக தலைவர்னு நம்ம சமுதாயத்தில் அஜர்த்துமார்கள் என்றால் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கிறதை பார்ப்போம். அவர்களுடைய நடையில் ஒரு வித்தியாசம், அவர்களுடைய உடையில் ஒரு வித்தியாசம், அவர்களுடைய பேச்சில் ஒரு வித்தியாசம். அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லி பாருங்க, பதில் வரவே வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத்து, எங்கள் வீட்டில் மௌலூத் ஓதுற ஹஜரத்து, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எப்போ? இப்போ தானே வருமானத்தை பற்றி ஆரம்பிச்சிருக்கிறிய. அப்போ நம்ம அஜரத்துமார்கள் இருப்பாங்களா இல்லையா? அஜரத்தில் போய் கேள்வி கேளுங்க. அஜரத்து ஒரு டவுட், அஜரத்து இங்கே பாரு, ஓ இஷ்டத்துக்கு கேட்குறதுக்கெல்லாம் நீ வேலைக்கு வச்ச ஆள் கிடையாது, போ நாளைக்கு வா. என்ன அஜரத்து? எங்கேயாவது டீ கல்ல, அஜரத்து டீ சாப்பிட வந்தீங்களா? நான் என்ன ஆட்டுக்கறி வாங்க வந்தேன், எப்படி தெரியுது இருக்கும். அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா வாய் மூடி மௌனியாக பவ்யமாக அதை பேசும்போது நம்ம எச்சி கூட தெரிச்சிடக்கூடாது. ஹஜரத் ஒரு டவுட்டு ஹஜரத்து, எப்போ வரலான்னு, சாயங்காலம் வரணும், வாங்க, இப்படி இருக்கணும். இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அவருடைய நடையில் அவருடைய எடையில் யாரும் போயிடக்கூடாது. அவர் தனி ட்ராக்கில் போவார். இருக்குமா இருக்காதா? அந்த ட்ரெஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல் ஒரு ஓரத்தில் அவருடைய தலப்பா ஒரு பக்கம் மாட்டியிருப்பார், ஜிப்பா ஒரு பக்கம் மாட்டியிருப்பார், இராணுவ உடை தொலை வைக்கிறதுக்கு எடுத்து வைப்பார்ல, அங்கங்கே அப்படி இப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு தனித்துவத்தோடு காட்டி கொண்டிருக்கிற மக்களை பார்க்குறோம். அதில் ஒரு படி மேலே போய் சில கிறுக்கனவோ பள்ளிவாசல் ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, தொழுகைக்கே வர மாட்டாங்க. அது என்ன? மக்களை ஏமாத்துறது. எப்படி? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு இப்படின்னு விவேகானந்தர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்கிற மாதிரி சில பேர் இங்கே உட்காந்துருப்பான், கல்யாணம் பண்ண மாட்டேன், காலமெல்லாம் தனித்திருப்பேன், அதே மாதிரி நான் இறைவனை தொழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னு இருப்பான். பசித்திருன்னு மட்டும் இருக்க மாட்டான், வாழ முடியாது இல்லையா, அது மட்டும் கிடையாது, இருப்பான். அவங்கள போய் வாங்க எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளெல்லாம் தொலை வராங்க, நீங்கள் வாங்க தொழுகன்னு கூப்பிட்டிங்கன்னா, நான் தொழுதுகிட்டு தானே இருக்கேன் அப்படிம்பார். இல்லை பாங்கு சொல்லிட்டாங்க, இக்காம சொல்லிட்டாங்க, தொழுகை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அது மனிதர்களின் தொழுகை, நான் வந்து தில்கி நமாஸ், உள்ளத்தில் தொழுகை. நான் காபத்துலால் இப்போ தொழுதுகிட்டு இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர் ஒருத்தர் பேசினார், இங்குள்ள பிள்ளைய காபாவிலேருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா, காபாவை கூட்டிகிட்டே போயிட்டார். அதாவது இது நாள் வரைக்கும் உள்ள கதை என்னன்னு கேட்டால், அவர் மட்டும் தொழுதுகிட்டு இருந்தார். அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் இப்படி வந்தாராம், கதைக்கெல்லாம் ஆதாரம் கேட்குறாங்க. நான் ஒரு ஊரில் உப்புமா கதை சொன்னேன், அது எந்த ஊரில் நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எந்த ஹாஸ்டலில் நடந்துச்சுன்னு, இதெல்லாம் நான் ஹாஸ்டலு டேட்டு அதெல்லாம் சொல்ல முடியும். கதைன்னா என்னங்க அர்த்தம்? கதைனா புரிய வைக்கிறதுக்கு. நான் இன்னொரு ஊரில் ஒரு இளநீ கதை சொன்னேன், இது எந்த பஸ் ஸ்டாண்டில் நடந்துச்சு, நான் மெட்ராஸில் பிராட்வேல நடந்துச்சு நான் சொல்கிறது ஒரு கதைக்கு சொன்னதுங்க. அந்த மாதிரி ஒரு கதையை புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. ஒரு அஜரத்து பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்தாராம், ஷேக்கு. அந்த ஷேக்கு வந்து வெளியே இருக்கும்போது எல்லோரும் வாங்க தொலை வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். காபாவில் தொழுதுகிட்டு இருக்கேன்னாராம், அங்கே போங்கன்னு. அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாரும் தொழுதுட்டு வெளியே வரும்போது இவர் தண்ணி எடுத்து இப்படி வீசிட்டு இருந்தாராம். என்னாச்சு? அஜரத்து நல்லா, ஷேக்கு நல்லா தான் இருந்தார், ஒரு மாதிரி இருக்காரு
காபால தீ பிடிச்சிருச்சு, அணைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்க? ஸ்ரீலங்கால இருந்து, ஒரு உதாரணத்துக்கு, சரியா? அணைச்சிக்கிட்டு இருந்தேன்னாராம். சரி, ஒரு மாதிரி தான் இருக்கிறாருன்னு சுற்றி நின்னவங்களை பார்த்து சு சு அப்படின்னாரு. காபால நாய் வந்துருச்சு, விரட்டிக்கிட்டு இருந்தேன்னாரு. இவனை பார்த்தாங்க, ஆள் சரியில்லை, இவருக்கு ஒரு புத்தி சொல்லணும்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய நிறைய சோறு, உள்ளுக்குள்ளே 2 கோழி, கிரில் சிக்கன், மீன், முட்டை எல்லாம் வச்சு தட்டு நிறைய கொடுத்தாச்சு. அஜரத் ஷேக் சாப்பிடுங்க, தட்டு நிறைய சோறு சாப்பிடுங்க. பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்சி எல்லாம் அப்படி கடுன்னு ஆகி போய் செவந்து போய், கண்ணங்கள் செவந்து, கண்கள் அப்படி செவந்து போய், அட பாவிகளா, தட்டு நிறைய சோறு வச்சிக்கலடா, ஊத்துறதுக்கு ஏதாவது குழம்பு இருக்குதா, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கறி இருக்குதான்னு கேட்டிருக்காரு. பின்னாடி இருந்து ஓங்கி ஒருத்தன் அடித்தான். ஏண்டா, சோத்துக்குள்ளே இருக்கிற கோழி தெரியல, காபத்துள்ளால் இருக்கிற நாய் தெரியுதா அப்படின்னு கேட்டானா. இப்படியெல்லாம் புரிய வைப்பாங்க. இந்த மாதிரி சில ஆட்கள் இருந்துக்கிட்டு மார்க்கம்னு சொன்னால் ஒரு வட்டத்தை உண்டாக்கிட்டு அது முத்தி நிலையை அடைவதுன்னு சொல்லிக்கிட்டு மனிதர்களை விட்டு அப்பாற்பட்டு தன்னை காட்டிவிட்டு திருமணம் கிடையாது, எல்லா காலத்திலும் நோன்பு வைப்பது, எல்லா காலத்திலும் தொழுது கொண்டு இருப்பது, சாப்பிடக்கூட மாட்டார்கள் சில பேர். நான் சாப்பிட மாட்டேன், ஏன்? எனக்கு அந்த ரஹ்மான் ரிஸ்கை எழுதி வைத்தால் அது என் வாயில் விழும், சாப்பிட மாட்டேன். இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுங்க. உழைச்சாதான் சம்பாரிச்சா சாப்பிட முடியும். நம்ம கையில் ஒரு உழைப்பு இருக்கணும். அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறது கிடையாது, அல்லாஹ் தருவான் அந்த நம்பிக்கையோடு நாம உழைக்கணும். காய்ச்சல் வந்துருச்சு, சரியாயிரும் அப்படின்னா சரியாகுமா? நம்ம முயற்சி என்ன? புதுசாக ஒரு பல்சர் வண்டி ஏதோ வண்டியை வாங்கி வெளியே நிப்பாட்டி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான்னா உன் பாதுகாப்பு என்ன? உன்னை மீறி உள்ளது தான் அல்லாஹ் பார்த்துக்கிறது. இதுதான் அடிப்படை, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ரசூலா நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இவனு சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஏன்? அல்லாஹ் தருவான். இந்த மாதிரி தவறான கருத்துக்களை போதித்து இதுவெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக்கி விட்டு நபிகள் நாயகம் இப்படி வழிகாட்டியது போன்று உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்மீகத்திற்கு ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆன்மீகம்னா என்ன? படைத்தவனை வணங்குறதுனா என்ன? உன்னை நீ வருத்தி கொள்ளாமல் இறைவனுக்கு வணங்குவது, வணக்கத்தை செலுத்துவது, நன்றி செலுத்துவது தான் வணக்கம். இறைவனுக்காக வேண்டி வணக்க வழிபாடு. நெடுந்தூரம் நடக்கிறியா? வேண்டாம். வெயிலில் நிற்கிறியா? அப்படி வேண்டாம். மௌன விரதம் நிற்கிறியா? அப்படி வேண்டாம். வாழ்நாள் முழுக்க நோம்பே வைக்கிறியா? அப்படி வைக்காத. வாழ்நாள் முழுக்க இரவில் வணங்குறாயா? அப்படி வணங்காத. மனைவி இல்லாமல் எந்த துணை இல்லாமல் வாழ்கிறாயா? அப்படி வாழாத. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அத்துக்காக்கும் ஆழமக்கும் பில்லாஹி அன, உங்கள் எல்லாரையும் விட அல்லாஹுவை அதிகம் அறிந்தவனும் அதிகம் அஞ்சுவவனும் நான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு எதை சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். தன் மனைவிமார்களோடு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள், உறங்கி இருக்கிறார்கள். தன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றிருக்கிறார்கள், ஓய்வெடுத்திருக்கிறார்கள். எல்லா கடமைகளையும் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதர்களுக்கு போதித்தவர்கள் நபிகள் நாயகம். அப்படி ஒரு ஆன்மீக தலைவர். ஆன்மீகத்தின் பெயரால் மக்களிடத்தில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிவிடக்கூடாது.